ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு திடீரென நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவிலில் தற்போது பின்பற்றி வரும் வழக்கத்தின்படி இரவு 9 மணிக்கு நடை சாத்தப்பட வேண்டும். ஆனால் பக்தர்கள் அதிகளவில் வருகை தரும் நாட்களில் கட்டண தரிசன வரிசையில் மாலை 6:30 மணிக்கு பின்னரும், பொது தரிசன வரிசையில் இரவு 7 மணிக்கு பின்னரும் பக்தர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்து முடிப்பதற்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. கோவில் நடை இரவு 9 மணிக்கு சாத்தப்படும் என்று அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இரவு 9 மணி வரை கோவிலில் குறிப்பிட்ட காரணங்களால் காத்திருக்கும் பக்தர்கள் தங்களையும் தரிசனத்திற்கு அனுமதிக்க கோரி அவ்வப்போது வாக்குவாதங்களில் ஈடுபடும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் தற்போது புதிய நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கட்டண தரிசன நுழைவு வாயில் வழியாக தரிசனத்திற்கு இனிமேல் மாலை 6:30 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும், பொது தரிசனத்திற்கு இனிமேல் இரவு 7 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும் கோவில் வளாகத்தில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் விசேஷம் மற்றும் விடுமுறை நாட்களில் தரிசன நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திடீர் நேர கட்டுப்பாடு குறித்து விளக்கம் அளித்துள்ள கோவில் நிர்வாகம், கூட்ட நெரிசலான நாட்களில் கட்டண தரிசன வரிசையில் மாலை 6:30 மணி வரையிலும், பொது தரிசன வரிசையில் இரவு 7 மணி வரையிலும் உள்ளே நுழையும் பக்தர்கள் இரவு 7 மணி அளவில் நடைபெறும் விஸ்வரூப தீபாராதனை மற்றும் அதன்பின் நடைபெறும் அபிஷேகங்களின் போது கருவறை திரையிடப்படுவதால் ஏற்படும் தாமதத்தை கடந்து தரிசனம் செய்வார்கள் என்றும், அவர்கள் தரிசனம் முடிந்து திரும்புவதற்கு குறைந்தபட்சம் இரவு 9 மணி ஆகிவிடும் என்பதால் அதன் பின்னரே பள்ளியறை பூஜை நடைபெற்று கோவிலின் நடையை மூட இயலும் என்றும் தெரிவித்துள்ளது. எனவே தரிசன வரிசைகளில் பக்தர்களின் நுழைவை முறைப்படுத்துவதற்காகவே இந்த நிர்வாக நடைமுறை முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்று கோவில் நிர்வாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த திடீர் நேர கட்டுப்பாடு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.